charge and shape of the nucleus having 5 protons is dash respectively. சார்ஜும் ஷேப்பும் கேக்குறாங்க. இதுல சார்ஜ் ஓகே. இப்போ ஷேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியஸோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் ஸ்பெரிக்கல். ரொம்ப ரொம்பவே சில இதுல டியூ டு அசிமெட்ரிஸ் இது வந்து எப்படியா இருக்கும்? நமக்கு வந்துட்டு எலிப்டிக்கல் ஷேப்பு அந்த மாரி இல்லன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஷேப்பா ஸ்பெரிக்கல்ல இருந்து டிஸ்டர்ப்டான ஷேப்பா இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியஸோட ஷேப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். ஸோ ஷேப் ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போ எலிப்டிக்கலா ஸ்பெரிக்கலா அப்படின்னு பாக்குறப்போ ஸ்பியர்ங்கிறது தெரியும். அதனால இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ல எது? 5 புரோட்டான்ஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு? -5ங்கிறது கன்ஃபார்ம். ஆனா -5ஆ +5ஆ அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இதுல பார்த்தோம்னா சார்ஜ் பத்தி நேத்து படிச்சிருப்போம். ஹீலியம் நியூக்ளியஸ் அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றப்போ the charge on the nucleus carrying Z protons is Ze units ன்னு படிச்சிருப்போம். அப்போ if protons are considered as Z அந்த சார்ஜ் எவ்வளவு கிடைக்கும்னா Ze அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். So simply நம்ம என்ன பண்ணிடலாம்? It is given that it is 5 protons. அப்ப automatic-ஆ 5e is the answer. Shape is spherical shape and charge is 5e. So the answer will be 5e and sphere.